சக்தி பார்த்து. சக்தி, நான் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? பின்ன இந்த மாதிரிலாம் நீயும் நானும் ஒன்றா பைக் ரைட் சான்ஸே இல்லை. இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் நினச்சே பார்க்கல சக்தி. ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னாச்சு? அதானே, கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருந்துடக்கூடாதே? உனக்கு பொறுக்காதே? கார்த்திக், என்னாச்சு? ஏன் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டீங்க? நான் இல்லடி, அதுவாகவே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆர் யூ ஜோக்கிங்? ஹே ரிலாக்ஸ், இறங்கு, என்னன்னு பார்க்கலாம். என்னடி வேணும்னே பண்ண மாதிரி நீ முறைச்சிட்டு இருக்க? ஏதோ தெரியாம. பொறுக்கி உன்னை நம்பணும் பாரு. எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டா. நீ வேணும் தான் பண்ணியிருப்பேன் ராஸ்கல். பேபி போச்சு போச்சு, நான் செத்தேன். எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க, என்னை காணும் தேட போறாங்க. ராஸ்கல், ஏன்டா இப்படி பண்ற? இப்போ என்னடா பண்றது? ஏன்டி அழுகுற? இதான் நான் கூட இருக்கேன்ல, அப்புறம் என்ன? இரு, யாருக்காவது கால் பண்ணி பார்க்கலாம். நீ என் கூட இருக்கிறது தான் பிரச்சனையே. நானும் தனியாக மாட்டிட்டாலும் பரவாயில்ல. ஐயோ ஜெய், வீட்டுக்கு போயாச்சா? வந்துச்சுடா. எங்கடா இருக்க? டேய், ஒரு சின்ன ப்ராப்ளம்டா. வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் திடீர்னு வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சுடா. நாங்கள் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா சொல்கிற? எங்கே இருக்க? அதான் சொன்னேனே, வீட்டிலேருந்து எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்டா. அங்கே தான். கொஞ்சம் சீக்கிரம் வரியா? யா ஷோர், தோ வரேன்டா. ஜெய், கொஞ்சம் சீக்கிரம் வாடா. சக்தி என் கூட இருக்கா. என்னடா சொல்கிற? அவன் எப்படி உன் கூட? என்னடா? நான் என்ன கனவா கண்டேன் வண்டி ப்ராப்ளம் ஆகும்னு? நான் தாண்டா கம்பல் பண்ணி என் கூட வான்னு சொன்னேன். இப்போ என்கிட்ட மாட்டிக்கிட்டாடா. வீட்டில் அவளை தேட போகிறாங்க. ஏதாவது அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா. ஏதாவது சொல்லிட்டு வாடா. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வா. ஜோ ஒன்று. சரி வை, இங்கே வரேன். ப்ராப்ளம் சால்வ். 5 மினிட்ஸில் வந்துடுவான். ஓகே கார்த்திக், எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. பெரிய பொண்ணாத்த நான் அம்மா கூட காரில் போயிருப்பேன்னு நினச்சிருப்பாங்க. அம்மா பெரிய பொண்ணாத்த கூட காரில் வருவேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாரும் போயிட்டு எனக்கு காணும் தேட போகிறாங்க. கார்த்திக், ஏன் கார்த்திக் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஹே சக்தி, வேணும் பண்ணலடி. எனக்கு உன் கூட ஒரு ரைட் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். இப்படி ஆகும்னு எனக்கு என்ன தெரியுமா? சாரிடா. எனக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் வேணான்னு சொன்னேன். கேட்குறீங்களா கார்த்திக்? மேடம் இப்போ கோவம்ல படணும், வெக்கப்படுற மாதிரி இருக்கு. சக்தி சக்தி பேபி, ஜெய் எப்போ வருவாங்க? வருவான். இங்கே பாரு டார்லிங். என்னாச்சுடி? என்ன சவுண்ட் அது? சக்தி, ஒன்றும் இல்லை. இல்லை எனக்கு என்னடா என்னாச்சு? உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கலையா? என்ன சத்தம்? அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பயம்? கார்த்திக், வீட்டுக்கு போகணும். ஜெய் வந்தோடனே கிளம்பிடலாம். இப்போ வந்துட்டே தான் இருப்பான். உங்களுக்கு பயமாகவே இல்லையா? இந்த பிளேஸை பார்த்தா சுற்றிலும் பயங்கர இருட்டாக இருக்கு. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட்லாம் கேட்குது.
பயமா இல்லை? நீ வேற இப்போ பயங்கர சந்தோஷத்தில் இருக்கேன் தெரியுமா உனக்கு? பயமா? சந்தோஷமா? அப்புறம் மேடம் கூட தனியாக இது இப்படி ஹக் பண்ணிக்கிட்டு அதுவும் இப்படி ஒரு பிளேஸில் சான்ஸே இல்லை சக்தி. பொறுக்கி ராஸ்கல், அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் அடி வாங்குவேன். ஐ, இது நல்ல ஐடியாவாக இருக்கே. இவ்வளோ நான் யோசிக்கவே இல்லையே. அப்போ ஓகே. போச்சு, நீயாவே மாட்டிக்கிட்டியா? ஹலோ மேடம். ஏய் செல்லக்குட்டி, என்ன? என்ன பாரு. ஜெய் எப்போ வருவாங்க? இது நல்லா இருக்குடி. எப்படி மேடம்க்கு பயமாக இருக்குன்னு ஓடி வந்து ஹக் பண்ணிப்பாலாம், ஆனால் என்ன பார்க்க மாட்டாளாம். சரி, ஒன்றும் பண்ண மாட்டேன் திரும்ப. இல்லை, நான் இப்படியே இருக்கேன். அப்படியா? அப்போ அங்கே தள்ளி போய் நில்லு. ஆஹா, நான் மாட்டேன். தெரியுதுல்ல? அப்போ என்ன பாரு பேபி. என்னடி சக்தி, இங்கே பாரு, உன் கூட ஜாலியாக ஒரு ரைடு, அதுவும் இந்த நைட் டைமில். இப்போ பாரு, திடீர்னு வண்டி ஸ்டாப் ஆகி நீயும் நானும் மட்டும் இதோ இந்த நைட் டைமில் இங்கே தனியாக. அப்புறம் மேடம் வந்து இவ்வளோ இறுக்கமாக நான் ஹக் பண்ணிட்டு எப்படி இதெல்லாம் நீ நினச்சி பார்த்தியாடி? ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க? வீட்டுக்கு போகணுன்னு இருக்குது. பயமாகவே இல்லையா உங்களுக்கு? வீட்டில் எல்லோரும் நம்ம 2 பேரும் சேர்ந்து காணோன்னு நினச்சாங்கன்னா அவ்வளோதான். அது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா. இப்போது கிடைக்கிற டைமை என்ஜாய் பண்ணணும். ஸோ அதான் ஒரு லாங் ட்ரைவ், அப்புறம் ஒரு ஹக், அப்புறம் என்ன ஒரே ஒரு கிஸ். ஓகேவா? அது எப்படிடா? எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நீ மட்டும் குதூகலமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்றா ஹே, இப்போ தானே சொன்னேன், கிடைக்கிற டைமெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும். அதுக்கு நான் தான் கிடச்சனா? அதுக்கு வேறு யாராவது பாருங்கள். இப்போ நீ தானே இங்கே இருக்க, வேறு யாருமா இருக்காங்க? அதுக்கு நீங்கள் மட்டும் ஓகே சொன்னால் பத்தாது, நானும் ஓகே சொல்லணும். சரி, மேடம் எப்போ ஓகே சொல்லுவீங்க? அது இந்த ஜென்மத்திலே நடக்காது. அன்னைக்கு தெரியாமல். எது தெரியாமலா? அப்போ நீ என்ஜாய் பண்ணலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் இப்போ என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணல, அப்போ திருப்பி கொடு. என்னது? எனக்கு ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுத்தா அதை திருப்பி வாங்கி தான் பழக்கம். அதுவும் இல்லாமல் மேடம்க்கு தான் பிடிக்கவே இல்லையே, என்ஜாயும் பண்ணலை, அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட இருக்கு? என்கிட்டயே திருப்பி கொடுத்துரு. கார்த்திக்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரம் கொடு. இது நல்ல கதையாக இருக்கே. அப்படி கேட்டு கொடுக்கலான்னு எப்படி கேட்குறீங்க? எப்படி கேட்டாலும் கிடைக்காது. நீ கொடுக்கலன்னா நான் கொடுப்பேன். பொறுக்கி ஒட்டி வாங்குவேன். சக்தி, இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இது மட்டும் இல்லைன்னா ஃபீல் ஆன மாதிரியே இருக்காதுடி, ப்ளீஸ் டி. அதுக்கு ஹே ஏண்டி கத்துற? கார்த்திக், ஏதோ சவுண்டு கேட்டுச்சுன்னா அமைதியாக இருக்கேன், இல்லைன்னா அடி தான் வாங்குவீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. என்ன, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அங்கேருந்து இங்கே வர இவ்வளோ நேரமா? என்ன 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்கீங்களா என்ன? சக்தி, உன் கூட நின்று தானே ஃபோன் பேசினேன். சத்தியமாக இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவனா புரிஞ்சிட்டு இருந்திருப்பான். சரி, லேட்டாக போகலாமேன்னு வருவான். கண்டிப்பாக வந்துடுவான். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ மேட்ருக்கு வாங்க மேடம். என்ன ஓகேவா? கொன்னுடுவேன். நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். என்னென்ன? இப்படி அழகா ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்க அந்த லிப்ஸை டேஸ்ட் பண்ணலான்னு. என்ன சக்தி? இன்னும் காத்து, இது ரோடு. ஸோ
சார் மேடம் இவன்டாவன் யோ என்னையா வேணும் உனக்கு? இல்லை சார் ஐஸ்கிரீம். அதுக்கு இப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணுவியா? இல்லை சார் ரொம்ப நேரமாக ஐஸ்கிரீம் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோவா எனக்கு சேல்ஸ் ஆகலை, அதான். அதுக்கு நான் தான் உனக்கு கிடைச்சேனா? போயும் கார்த்திக் ஹாப்பி. அமைதியாக இருங்க. மேடம் ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்களே மேம். மூஞ்சியை பாரு, இருந்தால் வாயை பாரு. வாயை பார்த்தா இருக்க ஐஸ்கிரீம் சாப்பிட தோணுமா? இடியட். சார் என்னையா வேணும் உனக்கு? கார்த்திக் எங்கேருந்து வந்தான்? அதுவும் இந்த டைமில் ஐஸ்கிரீம் கொண்டுட்டு பாரு, ஒரு ஈக்கக்கா கூட கிடையாது. இவன் எங்கேருந்து வந்தான்? எனக்குன்னே வருவாங்க போல. என்ன ஐஸ்கிரீம்லாம் இருக்கு? வாங்க மேம் வந்து பாருங்கள், எல்லா ஐஸ்கிரீமுமே இருக்குது. ம் சக்தி ஐஸ்கிரீம் வேணுமா? ம் நீங்கள் வா, ஐஸ்கிரீம் நீ வா, நான் வாங்கிட்டு வரேன். ம் சார் என்ன ஐஸ்கிரீம் சார் வேணும்? கோன் ம் இருக்கு சார். சார் சார் ஒன்று போதுமா உங்களுக்கு? ஒன்று வாங்குறது பெரிய விஷயம், மரியாதையை ஓடிடு. உன் மேலே கொள்ள வரியில் இருக்கேன். சார் கொடுத்தாச்சுல, கிளம்பு. தேங்க்யூ சார். ம் ஏய், ஆளில்லாத டீ ஆத்துற, அதான் வாங்கியாச்சு, அப்புறம் என்ன? இல்லை சார் பழக்க தோசம். இப்படி தான் எல்லா லவஸையும் பிரித்து விட்டுட்ருக்கியா நீ? ஐயோ சார் நான் எல்லா லவஸையும் சேர்த்து வச்சு தான் பழக்கம், பிரிச்செல்லாம் இல்லை. நல்லா சேர்த்து வச்ச, இடத்த காலி பண்ணு. சார் நான் சொன்னேன்னு பாருங்கள், நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும். எப்பா வந்ததுக்கு இப்போ தான் நல்ல வார்த்தையாக சொல்லியிருக்க. நிறைவேறினா ரைட்டு தான். கிளம்பு கிளம்பு. கார்த்திக் இன்னும் என்னையா வேடிக்கை பார்க்குற? வரேன் சார். ம் ஐஸ்கிரீம் உங்களுக்கு எனக்கு வேண்டாம், ஏன் மூடு இல்லை. மூடு இல்லையா? ஐஸ்கிரீம் உருகுது, சீக்கிரம் சாப்பிடு. ம் ஏதாவது பிளான் வச்சுருக்கானா? நல்லா இருக்கா? ம் ம் சாப்பிடு. நைட் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ம் கார்த்திக் குளிருது காதல் உறவாடி நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி கடலில் தீ பிடித்தால் மீன்களின் கனவுகள் கலைவதில்லை ஊர்களில் தீ பிடித்தால் காதலின் உறவுகள் எறிவதில்லை குளிருது குளிருது உயிர் குளிருது காதல் உறவாடி. உய், நீ சொன்ன மாதிரியே ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்டாக இருந்தது. போட பொறுக்கி. ஹே சக்தி, என்னடா பண்ணுற? பார்த்துட்டியா? ரூமில் இருந்த அப்படியே எட்டி பார்த்தேன். போட்டாம் டேய், ரோடுடா. சரி, வீட்டில் என்ன அவளை தேடுறாங்களா? இல்லைடா, நான் கார் எடுக்கும் போது கையில் அப்போ தான் வந்தா. அவகிட்ட சொல்லி விட்ருக்கேன், அவள் போய் மேனேஜ் பண்ணிப்பா. சரி ஓகே. டே அப்புறம் வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சின்னு அச்சுக்கிட்ட சொன்னேன். யாரையோ கால் பண்ணியிருக்கான் போல, அவன் வந்து வண்டி எடுத்துப்பான். நம்ம கிளம்பலாம். அவன் இப்போ வந்துடுவானா? சீக்கிரம் வந்துடுவான் தான் சொல்லி அனுப்பிச்சான். சக்தி கூட இருக்கனால நம்மளை சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னான். நம்ம கிளம்பலாம், அவன் வந்து எடுத்துப்பான். இல்லைன்னா அச்சு கால் பண்ணலாம். நம்ம கிளம்பலாம்டா. அடப்பாவி, அச்சுட்ட சொல்லிட்டியா? நானா? அவன் தான்டா என்கிட்ட கேட்டான், நீங்கள் 2 பேரும் இன்னும் வரலன்னு. அதுக்கப்புறம் தான் சொன்னேன். ஒருவேளை நீ சொல்லியிருப்பேன்னு நினச்சேன். அவன் உடம்பு சரியில்லாமல் தானடா படுத்துட்டு இருந்தான். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கான். சரி வா, அவன் வேறு நம்ம பயந்துட்டே இருந்தான். நம்ம கிளம்பலாம். ம் கிளம்பலாம்டா. பாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சா? ம் நேற்றே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம எல்லாம் ஊருக்கு போகணும்ல? ஆமாம், ஃபங்க்ஷன் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். இப்போ 15 டேஸ் தள்ளி வச்சாச்சு. நம்ம இத்தனை நாள் காலேஜ் லீவ்னால நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ 15 டேஸ் லீவ் போட முடியாதுல்ல, கண்டிப்பாக ஊருக்கு போய்ட்டு தான் ரிட்டர்ன் வரணும். அப்படி தான் அம்மா அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. சந்தியா, உனக்கு டேலண்ட் எக்ஸாம் டேட் என்னைக்கு? கம்மிங் ஃப்ரைடே. அப்போ இன்னும் 2 நாள் தானே இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஊருக்கு போய் தானே ஆகணும்.
ஆமாம் ஆமாம், அதான் அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வரலனா கூட இங்கே இருங்கம்மா, நான் எக்ஸாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும், நான் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆமாம், கம்மிங் மண்டே காலேஜ் ரீஓப்பன், எல்லோரும் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். லீவு ஃபஸ்ட்டே போட முடியாதுல்ல. ஆமாம் சந்தியா, அம்மா கிட்ட கூட அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அம்மா நீங்கள் அப்படி ஃபங்க்ஷன் வரீங்கன்னா கூட 3 days முன்னாடி வரணும், நீங்கள் வந்துடுங்க, நாங்கள் ஃபங்க்ஷன் அன்றைக்கி வரோன்னு சொல்லிட்டு. இனிமேல் நம்ம அடிக்கடி லீவ்லாம் போட முடியாது, ஃபைனல் இயர் போயாச்சுல்ல. ம். ஹாய் எவ்ரிவன். ஹாய். என்ன விக்கி ப்ரோ, இப்போல்லாம் உங்களை பார்க்கறதே இல்லை, ரொம்ப சின்சியர் சிகாமணி ஆகிட்டீங்க போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, உங்களுக்கு தான் தெரியுமே, அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ஒர்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. முன்னாடிலாம் அச்சு, விக்கி, கார்த்திக், ஷியாமனு எல்லோரும் ஒன்றா ஜாலியாக சுற்றுவீங்க. இப்போது நீங்கள் ரொம்ப மிஸ் ஆகுறீங்க. கேட்டுச்சா? இப்போ என்ன, இனிமேல் கூட சேர்ந்து ஜாலியாக சுற்றலாம். நம்ம எல்லாரும் மிஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் மறுபடியும் பண்ணலாம். ஓகேவா? ஹாய் விக்கி. ஏய் ஜெய் எங்கடா போனா? ஹாய்டா. ஜெயா இப்போ தான் கார் எடுத்துகிட்டு எங்கே வெளில போனான். எங்கன்னு கேட்டேன், 5 minutesல வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனான். கார்லையா? ம். வர வரவே எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். வரட்டும். சந்தியா சாப்பிட்டாச்சா? ம், சாப்பிட்டேன் ப்ரோ. அது என்ன சந்தியா மட்டும் ஸ்பெஷலாக? ஏன் நாங்களாம் கணக்கு தெரியலையா? அங்கே ஒரு ஆளுக்கு அப்டேட் கொடுக்கணும், மேடம் சாப்பிட்டாங்களா என்னென்னு. இல்லைன்னா என்னை தொலைச்சி எடுத்துருவான். இதெல்லாம் அச்சீவ் பண்ண வேண்டிய வேலை. அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் பெரிய பொறுப்பு என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். நான் இப்போ ஃபோன் பண்ணி அவன் சாப்பிட்டாலாம் என்னன்னு சொல்லலைன்னா மறுபடியும் கால் பண்ணுவான். எனக்கு தானே தெரியும். என்னண்ணா? சே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்படியே சந்தியா கேட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று கேட்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீயே சொல்லிட்டேன். சாப்பிட்டியாடா? ம், சாப்பிட்டேண்ணா. நீங்கள்? இனிமே தான்டா, அதுக்கு தான் ஜெய தேடிட்டு இருக்கேன். எங்கேயும் வெளியே போயிட்டானாமே, வந்ததும் தான். ஓகேண்ணா. ஹாய் கயல். ஹாய். என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, என்ன புரியுதா? மேலே அச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், போய் பாருங்க. என்னது? அவனுக்கு தான் சொதிக்கிறானுங்களா, நீயுமா? மேலே அச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், உன்னை பார்க்கணுன்னா போய் பாரு. ஆ ஓகே ப்ரோ. விக்கி அப்புறமா பார்க்கலாம். ம், ஓகே. இப்போ என்ன பார்க்கணுமா? எல்லாம் இருக்காங்களே, எப்படி போகிறது? சுஜி அக்கா சொல்டா. சக்தி ரூமில் என்னோடய வாட்ச் அன்றைக்கி நான் விட்டுட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ம், போய் எடுத்துகிட்டு வா. ஆமாம், அந்த சக்தி எங்க? அவன் மேலே தான்க்கா இருக்கா, ஏதோ பண்ண போகிறேன்னு போனால் இன்னும் ஆளை காணோம், அதான் அவளையும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ சரி. திடீர்னு அம்மா அவங்க நம்மளை ஊருக்கு கிளம்ப சொல்லுவாங்க, போய் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணும், எல்லாம் அங்கங்கன்னு இருக்கு. ஆமாம், நானும் தான் பேக் பண்ணணும். இந்த பிரச்சனை மட்டும் ஆகாமச்சா ஏன்யா, இப்போ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம்ல. சரி விடு, இதுவும் நல்லா இருக்குதா? ஆமாம் ஆமாம். சுச்சி, ம், நான் உங்ககிட்ட பேசணும். சாப்பிட்டில்ல? இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் இருக்க, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. ம் ஓகே சுஜி. என்ன வர வர கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் மேடம் கூட சேர்ந்தா அப்படிதான் இருக்கும். ஓஹோ, சரி வா, எங்க? நான் தான் உன் கூட பேசணும்னு சொன்னேன்ல. அதுக்கு இங்கேயே உட்காரலாம். இங்கேயா? ஏன், உங்க அண்ணா வரவா? வா வா, வெளியில போலாம். ம் சரி. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. என்ன அங்கேயே நிக்கிறா? என்னதெல்லாம் ஏன் கவி போட்டு சொல்லி அனுப்பிச்சிங்க? ஏய், நீ வந்தது என்னை பார்க்காம இருந்ததே தப்பு, இப்போ கேள்வி வேற. இங்க வா. பெயின் எல்லாம் எப்படி இருக்கு? என்ன பெயின்? என்ன தலையில் அடிப்பட்டல, மூளை எதுவும் குழம்பிடுச்சா? ஏய், நான் தான் உன் மேலே கோவப்படணும்,
ஆப்போசிட்டாக நீ என் மேலே கோவப்பட்டுட்ருக்க. அன்னைக்கு கண் முழிக்கும் போது பார்த்தேன், அதுக்கப்புறமா ஆளையே காணோம். இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க வராமல் கீழே உட்காந்து பேசிகிட்ருக்க. என்ன கோமா ஏன்? வேணாண்டி, ஏற்கனவே நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன். என்னை டென்ஷன் ஏற்றி பார்க்காத. புரியல அச்சு. ஏய், இங்கே பாரு, ஜீவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சந்தியா அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக வரையும் கூடயே தானே இருந்தா. மேடம் எங்கே போனீங்க? ஹே கயல், என்னடா என்னாச்சு? கயல், சாரி அச்சு, என்னடா? சாரி. கயல், அழுகிறது நிறுத்து. சொன்னா கேளு, அழாத. நீ அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் என்ன? என் மேலே தான் தப்பு. சாரி அச்சு. கயல், உன்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன் எனக்கு முன்னாடி அழுதுறாதானே. அப்புறம் மறுபடியும் அதே தப்பு பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாரு, அழுகிறத நிறுத்து. அழுதுன்னு வச்சுக்கோ, நான் எழுந்து போயிடுவேன். மறுபடியும் எப்போ தான் அழுத அடி வாங்குவேன். சாரி அச்சு. எதுக்கு சாரி? என்னை வந்து பார்க்கலன்னு சொன்னதுக்கா? ம், அச்சோ, சந்தியா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜீவியை பார்த்துக்கிட்டானா? ஏன்னா அவளை கேட்க மாட்டாங்க ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஏன் இங்கே இருக்கேன்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. அப்படி இன்னும் 3 days இருந்தேன். நீங்கள் கான்சியஸ் வந்ததுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு தானே வந்தேன். நீங்கள் கேட்டுட்டீங்க. ஆனால் நான் வீட்டிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உங்களை பார்க்காம? கயல், சந்தியா ஹாஸ்பிட்டலில் இருந்தானா அவளோட மொத்த ஃபேமிலியும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அதனால் அவளை யாரும் எதுவுமே கேட்கல. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னா நீ ஏன் இவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டலில் இருக்க, வீட்டுக்கு போ அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட? அச்சுவை பார்த்துக்கணும்னா அப்படி சொன்னால் ஓகே சொல்லுவாங்களா? அச்சு சொல்லுங்க அச்சு. உங்களை பார்த்துக்கணுன்னு ஆசையாக தான் இருந்துச்சு. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்க கூடவே இருக்கணும்னு. ஆனால் என்னால் முடியலையே, என்ன பண்ணுறது? டேய் சாரிடா, நான் சும்மா விளையாட்டுக்கு. இங்கே பாரு, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். விளையாட்டுக்காக சொன்னேன்டா. கயல், எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? இல்லை அச்சு, என் மேலே தான் தப்பு இருக்குது. நீங்கள் எதை படுக்கல என்ன தப்பு? நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுவீங்கல்ல, ஆனால் என்னால் முடியலையே. இங்கே பாரு கயல், எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். என்ன, அதோட எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் சும்மா உன்னை என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்றதுக்காக விளையாட்டுக்காக சொன்னேன்டி. நீ என்னை பார்க்கலனாலும் என் ஞாபகம் தான் இருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்ன? கயல், இங்கே பாரு. அச்சு, பெயின் பரவாயில்லையா? ஆர் யூ ஆல் ரைட்? உண்மையை சொல்லவா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டேன். ஐ எம் ஆல் ரைட். ஓகே? விளையாடாதீங்க அச்சு, சொல்லுங்கள். உடம்பு பரவாயில்லையா இப்போ? ஹே சீரியஸாடி, ஐ எம் ஆல் ரைட். சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடலன்னா ஊட்டி விடுவீங்களா மேடம்? அச்சு சொல்லுடி, ஊட்டி விடுவியா என்ன? என்ன? சரி, சப்போஸ் என்னை பார்த்துக்க சொல்லி ஃபுல்லாக உன்கிட்டே கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணியிருப்பேன்? அது எதுக்கு இப்போ? அதான் க்யூர் ஆகி வந்துட்டீங்கல்ல, விடுங்க, யாராவது வர போகிறாங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இது என்ன கேள்வி? நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பேன். அதான் எப்படி? மறுபடியும் மண்டையை உடச்சிட்டு வாங்க, அப்போ பார்த்துக்கிறேன். அடிப்பாவே, டேப்லெட்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பாடே இன்னும் ஊட்டி விடல, அதுக்குள்ளே டேப்லெட் போயிட்டேன். அடி தான் வாங்க போகிறீங்க. சாப்பிட தானே டேப்லெட் சாப்பிடுவாங்க, சாப்பிடாம எப்படி? இவ்வளோ நேரம் வரையும் சாப்பிடாம இருக்கீங்களா? டின்னர்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் ஏன் டேப்லெட் சாப்பிடல? ம், அச்சோ நோ. ஹே 5 days ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். நீயா தான் வந்து நானாக தான் வந்து சாப்பிட்டீங்களா, டேப்லெட் போட்டிங்களா தான் கேட்குறேனே, அப்புறம் என்ன வேணும்? அடி வாங்குவீங்க, கையெடுங்க. இங்கே பாரு, தலையெல்லாம் அடிபட்டு கையெல்லாம் ஃப்ராக்சர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்ல. சோலாம் ஒன்றும் கிடையாது. இந்த பையனுக்கு வர வர திருத்தம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, அதான். இங்கே பார், நம்ம ஃபேன்ஸ்லாம் நம்மளை காமிக்கலன்னு ரொம்ப கோவிச்சுக்கிட்டாங்களாம்.
ஸோ அவங்களுக்காக ஒன்றே ஒன்று. ஆ விவரமான ஆள் தான் நீங்கள். இங்கே பாருங்கள், கத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டுருவேன். ஹை, இது நல்லா இருக்கே, கற்று பார்க்கலாம். என்ன கத்த மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்க அச்சு, வேண்டாம், நிஜமாவே கத்திடுவேன். கத்துடி பார்க்கலாம். வேண்டாம் அச்சு, விளையாட்ட சொல்ல நினைக்காதீங்க, கண்டிப்பாக பண்ணுவேன். கோ ஹெட். உங்கள் அம்மா இருக்காங்க தெரியும்ல. கத்துறேன்னு தானே சொன்னேன், கத்துடி. அச்சு பொய் சொல்லலை, நிஜமாவே கத்திடுவேன். இங்கே பாரு, நீ இப்போ கத்தனை நான் கொடுத்துருவேன். என்னது? இன்னும் அச்சு வேண்டாம். நீ கத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். உடல் கொதித்ததே, உயிர் மிதந்ததே, ஐயோ அது எனக்கு பிடித்ததடா. எடை குறைந்ததே, தூக்கம் தொலைந்ததே, ஐயோ பைத்தியமே பிடித்ததடி. இனிமேல் கத்துவேன். போடா திருட்டு பையனே. திருட்டு பையனா? திருட்டு பையன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? ஐயோ இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஹே கயால், அழகி. இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? என்ன ஆச்சு எனக்கு? ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. இவங்க ஞாபகமாகவே இருக்கேன். நேற்று ஈவினிங்லேருந்து பார்க்க வேற இல்லை. இவ்வளோ நேரம் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு எனக்கு? என்ன ஒரு ஃபோனாவது பண்ணியிருக்காங்களா? அவங்களா பண்ணிட்டதும் போகிறாங்க. நம்ம தான் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், உடம்பு சரியில்லைல்ல, நம்ம தானே பண்ணி கேட்கணும். பண்ணலாமா வேண்டாமா? நேற்றே பயங்கர கோவமாக இருந்தாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஃபோனே பண்ணலை. அதுக்கு எதாவது சொல்லுவாங்களோ? பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நேரம் ரிங் போகுது? ஒரு வேளை தூங்குறாங்களா? டைம் 11:30க்கு மேலே ஆகுது. மார்னிங் எவ்வளோ நேரம் தூங்குவாங்களா? மேடம் ஃபோன் தான் பண்ணுறாங்க. ஐயோ லைன் கட் ஆகிடுச்சா, மறுபடியும் நம்ம கால் பண்ண வேண்டியதாயிரும். ஹலோ ஐயோ பூச்சி எடுத்துச்சு. ஹலோ ஹலோ யா ஹலோ 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 என்ன ஹலோ ஹலோன்ட்டு இருக்காங்க? ஹலோ அரியுதே ஹலோ. ஹலோ சொல்லுங்கள். நான் தான். நான் தானா? யாரு? நான் தான். ஹலோ நான் தானா? யாருங்க? பேர் வைக்கலையா? சீட்டையை பற்றியா? எனக்கு வேணும். நானா வந்து மாட்டிக்கிட்டேன்ல, என்ன பேசினாலும் கேட்டு தான் ஆகணும். ஹலோ ம் யாருங்க? அப்பப்போ ஆஃப் ஆகிடுறீங்க. யார் வேணும்? நிஜமாவே நான் தான் தெரியலையா? ஹலோ ஜிவி. யா ஐம் ஜிவி. ஹூ ஆர் யூ? சந்தியா. சந்தியா? யாரு? ஜிவி. சொல்லு. என்ன என் நம்பர் உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியுமே. தெரியுமா? அப்புறம் ஏன்? சும்மா. என்னது? கத்தாத. தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்படிலாம் பண்ணீங்களா? ஆமாம். அப்புறம் என்ன திடீர்னு கால்லாம் பண்ணியிருக்கேன்? உடம்பு எப்படி இருக்கு? பெயின்லாம் பரவாயில்லையா? சாப்பிட்டீங்களா? டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்களா? உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. உன் மேலே செம்ம கோபத்தில் இருக்கேன். ஃபோன் ஆச்சே, அதனால தான் அமைதியாக இருக்கேன். ஏன் என்னாச்சு? நேற்று ஈவினிங் 5 o'clock ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி மதியம் 12 o'clock கால் பண்ணுறேன். ஏன் அது கூட கோமால போயிட்டியா? இல்லை,
வீட்டுக்கு போன டயர்டாக தூங்கியிருப்பீங்கன்னு நினச்சேன். இப்போ காலையில் லேட்டாக எழுந்திருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணலை. அதான் இப்போ கால் பண்ணேன். ஏன் மேடம் நைட் நல்லா தூங்குனீங்களா? ஆ ம் 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 தூங்கினேன். ஏய் ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்லு. உங்களுக்கு என்ன பதில் வேணும்? ஆமாம் வேணுமா இல்லை வேணுமா? இல்லை நைட் நான் தூங்கவே இல்லையே, அதான். ஏன்? ம் வேண்டுதல். நல்லா வேண்டிக்கோங்க. டேப்லெட் போட்டாச்சா? ஏன் இல்லைன்னா நீ வந்து போட்டு விட போறியா? எப்பா இந்த கோவம் தான். ஜீவி டேப்லெட் போட்டாச்சா இல்லையா? இல்லை. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் நைட்டும் போடல, இப்பையும் போடல. சின்ன குழந்தையா? டேப்லெட் போட்டால் தான் சரியாகும்னு தெரியும்ல, அப்புறம் என்ன? எனக்கு டேப்லெட்டே பிடிக்காது. எல்லாத்துக்கும் டேப்லெட் என்ன பிடிக்கவும் செய்யும். அதானே ஃபீவர் சரியாகிறதுக்கு. அப்போ போட்டு தானே ஆகணும். அதில் நாங்கள் பார்த்துக்குறோம். எதுக்கு மேடம் கால் பண்ணீங்க? முடியல இவங்கள. ஜிவி டேப்லெட் சாப்பிட்லாமா? வேண்டாம். சரி ஓகே. டேப்லெட் போடணுன்னா என்ன பண்ணணும்? ம் நான் என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ இப்போ உன் வேலையை பாரு, எனக்கு தூக்கம் வருது. பிடிவாதம். ஐயோ எப்படி மாற்றுறதுன்னு தெரிலையே. இப்போ டேப்லெட் சாப்பிட்டாகணுமே. நீங்கள் டேப்லெட் சாப்பிடாததுக்கு ஆன்ட்டி ஒன்றுமே சொல்லலையா? ஆன்ட்டிக்கு தெரியவே தெரியாதே. அப்புறம் மம்மி நான் டேப்லெட் சாப்பிட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் டேப்லெட் போடணுன்னா நீங்கள் வரணும். அது நடக்குமா? ஜிவி முடியாதுல்ல. ஃபோன் வச்சுட்டு போடி. ஜிவி ஜிவி என்ன ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இப்போ டேப்லெட் சாப்பிட்டாகணுமே. நான் எப்படி அங்கே போக முடியும்? ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஷோ ஹலோ சொல்லு. ஏன் இவ்வளோ கோவம்? என்ன வேணும் உனக்கு? டேப்லெட் சாப்பிடுங்க. ம் ஏன்? சந்தியா ஏற்கனவே தலைவலியாக இருக்கு. சரி நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா? ஆ கண்ணை மூடுங்க. என்னது? க்ளோஸ் யுவர் ஐஸ். ஏன்? அதுக்கு முன்னாடி இப்போ போட வேண்டிய டேப்லெட் எல்லாம் கையில் எடுத்துக்கோங்க. என்ன டேப்லெட் போட வைக்கிறதுக்கா? எனக்கு என் உடம்பை பார்த்துக்க தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க. ஒரு தடவை நான் சொல்கிறத கேளுங்க. டேப்லெட் அதை ஒரு கையில் எடுத்துகிட்டு இன்னொரு கையில் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அப்புறமா க்ளோஸ் யுவர் ஐஸ். இல்லை எனக்கு ஜிவி ஜிவி ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணலாமே. பிடிக்கலன்னா விட்டுடலாம். ஓகே? ம் சரி எடுத்து சொல்லு. நோ சீட்டிங். கண்ணை மூடிட்டேன், சொல்லு. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? யாரை பிடிக்குமோ அவங்கள நினச்சிக்கோங்க. ம் அப்புறம் ம் அப்புறம் ம் நெக்ஸ்ட். ம் ஏதோ குறையா இருக்கே, வேறு ஏதாவது இருக்கா? ம் நான் ஓகே. ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? ம் ம் திருட்டு பையனே, இன்னும் என்னடா வேணும்? ஜிவி ம் இப்போ டேப்லெட் சாப்பிடலாமா? அவ்வளோதானா? வேறு என்ன வேணும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டேன், அவ்வளோதானா? திருடா. போதும். என்ன போதும்? அது அது ஒன்றும் இல்லையே. ரொம்ப நேரமாக கண்ணை மூடிட்டே இருக்கீங்கல்ல, டேப்லெட் சீக்கிரம் சாப்பிடுங்க. இரு, இவ்வளோ நேரம் நீ சொன்னீங்கள, இப்போ என்னோட சான்ஸ். என்னது? கத்தாத. சரி கத்தலை. என்ன? என்ன என்ன நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்னா, இப்போ என் சான்ஸ். இன்னும் ஏன் ஏன்னோ எனக்கு பிடிச்சவங்க தானே நினைக்க சொன்னேன். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஆ
அது அது வந்து ஆ ஆமாம், உங்களுக்கு பிடிச்சவங்க தானே. ம். க்ளோஸ் யூர் ஐஸ். என்னது? ஆ, எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் சொல்கிறது. நீயும் வேணால் க்ளோஸ் யூர் ஐஸ். உனக்கும் வேணால் கண்ணை முடிக்கோ, இல்லைன்னா கண்ணை திறந்தே வச்சுக்கோ. நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு சொன்னேன். அவங்களெலாம் நம்பவே முடியாது. கண்ணை திறந்து தான் வச்சுருப்பேன். அதுவும் விருப்பம். நான் எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிப்பேன். சீக்கிரம், டைம் ஆகிட்டே இருக்கு. ம் 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 சந்தியா, ஆ என்னோட ட்ரீமில் இருக்காங்கல்ல, அதாவது எனக்கு பிடிச்சவங்க, அவங்கள நான் டச் பண்ண போகிறேன். ஹலோ, ம் ம் நான் என்ன பேசுன்னு கேட்குறியா? ம் இப்போ நான் டச் பண்ண நீ என்னன்னு சொல்லணும். என்னது? அது எப்படி நான்? சும்மா கெஸ் பண்ண. சும்மா தானே லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்க, அதனால தான் கெஸ் பண்ண. ம் எனக்கு எதுவும் தெரியாது. நான் டேப்லெட் சாப்பிடணுமா வேணாமா? ஆ ம் ம் சாப்பிடணும். அப்போது கெஸ் பண்ண. நீ தானே ஆரம்பிச்சு வச்ச. அப்போது ரெடி? போச்சு, நானும் ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கேன். ஹலோ, சொல்லுங்க. ரெடி? ம் ம் தலை, கரெக்ட். சந்தியா, நெத்தி, இப்போ கண்ணு. அதை எப்படி கரெக்டாக சொல்கிறேன்? ம் தலை, நெத்தி, கண்ணு, மூக்கு அப்படி தானே வரும். அதான் ஒரு கெஸ்ஸிங்கில். அப்படியா? இப்போ ம் ம் சின், இப்போ ம் நோஸ். சந்தியா, ஜீவி, டேப்லெட் சாப்பிடுங்க. சொல்லு. டேப்லெட் சாப்பிடுங்க, அப்புறமா சொல்லலாம். ஏய், சீட்டிங். இல்லை, டேப்லெட் சாப்பிடுங்க, சொல்கிறேன். சீக்கிரம், அவ்வளோதான், முழுங்குங்க. தண்ணி குடிங்க. லெட்ஸ் கண்டினியூ த கேம். ஆ என்னடி, நீ தானே சொன்ன டேப்லெட் போட்டாச்சுல்ல, சொல்லு. ஜீவி, கமான். ம் எனக்கு தெரியல. அப்படியா? சரி, ஓகே. நோ, ஏய், பத்தாதுன்னு சொன்னேன். போதும் விளையாண்டதெல்லாம். டேப்லெட் சாப்பிட்டாச்சுல்ல, போய் ரெஸ்ட் எடுங்க. சரி, சொல்லு. விளையாண்டதெல்லாம் போதும் போதும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன்றே ஒன்று தான், சொல்லு. ஹேண்ட். ஏய், எனக்கு தெரியல. நீ சொல்லலைன்னு வச்சுக்கோ, அடுத்த 15 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன். என்ன? என்னென்னலாம் கிடையாது, என்னன்னு சொல்லு. என்ன நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ண சொன்னீங்க, தப்பாக கெஸ் பண்ண விட வேண்டியதானே. அப்புறம் என்ன? அது எப்படி கரெக்டாக எல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு இது மட்டும் தெரியாதுன்னு? தெரியல. சரி, அப்போ நெக்ஸ்ட் லெவல் போகலாமா? ஆ நோ நோ, இந்த லெவல் இன்னும் ஃபினிஷ் பண்ணலையே. அப்போ சொல்லு. ம் அதான் லைப்ஸ். நேற்று முன்னிரவில் திலவு மடியில் காற்று நுழைவதேனோ உயிர் கலந்து கலைத்திருந்தேன். இன்று விண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில் கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில் கர்வம் அழிந்ததடி என் கர்வம் அழிந்ததடி. சந்தியா, ஜீவி ஜீவி, ம் ஓப்பன் யுவர் ஐஸ் இன்னும் ப்ளீஸ். நெக்ஸ்ட் லெவல். ஆ ஒரு நாளைக்கு ஒரு லெவல் தான்.
இன்னைக்கு இது போதும். ஓப்பன் யுவர் ஐஸ். ஓப்பன் பண்ணணுமா? கண்டிப்பாக. நான் ஓப்பன் பண்ணால் என்னோட ட்ரீம் கார் போயிடுவாரே. என்னது? ஐ மீன் எனக்கு பிடிச்சவங்க போயிடுவாங்களே. பாவம் இல்லை. அதுக்குள்ளேயுமா? ஒன்றுமே பண்ணலையே. அது சரி, ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். சந்தியா, ம், டேப்லெட் சாப்பிட்டாச்சுல்ல, போய் ரெஸ்ட் எடுங்க. ஐ லைக் திஸ் கேம். நான் சும்மா கோடு தான் போட்டேன், நீங்கள் தான் ரோடே போட்டுட்டீங்க. என்ன? ஒன்றும் இல்லை, போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. தூங்கும் போதும் கேம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆ, ரொம்ப தான். டேப்லெட்ஸ்க்கு மட்டும்தான். சரி, ஓகே. ரொம்ப நேரம் பேசியாச்சு, நைட் தான். ஓகே, ம், டபுள் ஓகே. பாய். ம், பாய். ம், பாய். டேக் கேர். பாய். மாடி, ஒரு டேப்லெட் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அதெல்லாம் சரி, என்ன பண்ணுறாங்க? நானும் கூட சேர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்? என்ன நடக்குது? போச்சு போச்சு, வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சது என்னை கொன்னே போட்டுருவாங்க. தப்புன்னு தெரியுது, ஆனால் அதை பண்ணாமல் இருக்க முடியலையே. என்னால் இருக்க முடியுமான்னு தெரியலையே. எப்பா, என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னவோ பண்ணிட்டான். எனக்கு அவளை பார்க்கணும் போலயே இருக்கே. இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு கொஞ்சம் ஓவராகவே போயாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். என்னன்னாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நாளைக்கு அவளை பார்த்தே ஆகணும். அவ்வளோதான், இனிமேலாம் முடியாது. இப்படி கூட டேப்லெட் சாப்பிடலாமா? ம், டேப்லெட் சாப்பிட ரொம்பவே பிடிச்சிருக்கு.